அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. அவர் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவ வல்லுநர். அவர் அலோபதியில் அவருக்கு திருப்தி இல்லாதனால அவர் ஒரு ஹோமியோபதி துறையில் போய் அவர் பட்டம் பெறாரு. அங்கேயும் அவருக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அங்கேயும் அதிகப்படியான மருந்துகள் இருக்குது, ஒரே வியாதிக்கு பல மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுலேயும் திருப்தி இல்லை. ஏன்னா இங்கே மக்கள் வியாதிகள் குணமானாலும் அவங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அலோபதி துறையை விட்டுட்டு ஹோமியோபதியிலையும் போயிட்டு அவருக்கு திருப்தி இல்லாதனால ஒரு எளிமையான மருத்துவத்தை கண்டுபிடிக்கணும், அதுவும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தர மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதான் இந்த மலர் மருத்துவம். அவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மருத்துவ வல்லுநர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சில மலர்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த மனங்கள் அதை சுவாசிக்கிறதுனாலையும் நமக்கு மனதில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சு அவர் கொடுத்த மருத்துவ முறை தான் இந்த 38 வகையான மருந்துகள், 37 வகையான மலர்களை ஆராய்ச்சி பண்ணி 37 மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர் கொடுத்துருக்காரு. 38ஆவதாக இருக்கக்கூடிய இது அது பூக்கள் கிடையாது. அது ஆக்சுவலாக ஒரு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியில் இருக்கக்கூடிய ஒரு சுனை நீர், அந்த ஊத்து நீர்லேருந்து அவர் எடுத்த ஒரு மருந்து தான் 38வது மருந்து. 39வது மருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த 38 வகையான மருந்துகளில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு 5 மருந்துகளை கூட்டுக்கலவையாக கூட்டுக்கலவை பண்ணி அந்த ஒரு ரெஸ்கியூ ரெமிடின்னு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அவர் மொத்தம் 39 வகையான மலர் மருந்துகள் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது 11வது மலர் மருந்தான எல்லம் மருந்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மலர் மருந்துகள் இந்த எல்லம்ன்ற மருந்து என்ன அப்படின்னா, இந்த எல்லம் சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தேகம் கவலை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு வேர்டில் சொல்ல அப்படின்னா சந்தேகம் கவலை. அதாவது தங்களுடைய திறமை மேலே சந்தேகம் கொள்ளுதல், தனக்கு போதுமான திறமை இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அடிக்கடி இருப்பாங்க. ஒரு செயலை செய்தாலும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த எல்லம் வகையை சார்ந்தவர்கள். ஸோ இந்த மருந்து தேவைப்படக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா தங்கள் திறமை மேலே சந்தேகம் கொள்வது, தனக்கு போதுமான திறமை இல்லை என்ற ஒரு எண்ணத்தை அடிக்கடி அவங்க ஏற்படுத்திக்கிறது, ஒரு செயலில் ஈடுபட்டு அதை செஞ்சு முடித்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத, இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி திருப்தி இல்லாத நிலையை கொடுக்கக்கூடியது இந்த எல்லம் வகையை சார்ந்தவர்கள். ஸோ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ போதனை பண்ணுறவங்க, ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள் அதே மாதிரி அடிக்கடி தன்னை பற்றி குறைந்த மதிப்பிடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து நல்லா இருக்கும். இவங்க இதை சாப்பிடும்போது அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம். இப்போ இந்த எல்லம்ன்ற மருந்து எப்படி சொல்லலாம்னா இந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா திடீரென்று வரும் திகைப்பு, எல்லம்ன்ற மருந்து சந்தேகம் கவலை. ஸோ இந்த தன்மை கொண்டவர்கள் திடீரென வரும் திகைப்பு, இன்னும் திறன்பட செய்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாமோ ஒரு செயலை அப்படின்றவங்க இந்த தன்மை கொண்டவர்கள். அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா மனபலம் குன்றியவர்கள், எவ்வளவு பொறுப்புகளை எப்படி சரியாக நிர்வகித்தாலும் அதில் ஒரு இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாமோ, நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்கள்லாம் இந்த எல்லம் வகையை சார்ந்தவர்கள். திறமை இருந்தும் திறமை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் இந்த எல்லம் வகையை சார்ந்தவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா கல்வி, நீதி போன்ற இடத்தில்
பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு வந்து தொழிலதிபர்கள், ஆசிரியர்கள், ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த எல்லம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். தாம் செய்கின்ற செயல்களை பற்றி சரியாகத்தான் செய்கின்றோமா என்ற எண்ணத்துடனே செய்வார்கள். ஒரு வேலையை செய்யும் போதே வந்து நாம் செய்கிற செயல் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் திங்க் பண்ணிட்டு செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த எல்லாம் வகையை சார்ந்தவர்கள். ஒரு செயலை செய்தாலும் அவங்களுக்கு வந்து அதில் திருப்தி இருக்காது. இன்னும் அதை சிறப்பாக செய்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணுவாங்க. பொறுப்புகள் வந்து அதிகமாகும் போது ஐயோ இவற்றை சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி திகைக்கக்கூடியவர்கள். பொறுப்புகள் ஜாஸ்தியாக ஐயோ நம்மளால இது பண்ண முடியுமா, எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த எல்லாம் வகையை சார்ந்தவர்கள். இது யாருக்கு பயன்படுது அப்படின்னா, அரசியல், மருத்துவம், பொது பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்து வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். அவங்களால வந்து ஒரு சரியான டிசிஷன் எடுக்க முடியும், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு லீடரு, ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். மேலும் இது பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான டென்ஷனால் வரும் தலைவலி, கழுத்து வலி, மூச்சு திணறல், இந்த பாதிப்பில் இருப்பவர்களுக்கு வந்து இந்த எல்லம்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து அதை வந்து சமாளிக்க முடியாத சூழ்நிலை உள்ளவர்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனையை கூட வந்து ஒரு பெரிய டார்ச்சர் மாதிரி யோசிக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாகவே இருக்கும். ஸோ இவங்க வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லாம் வகையை சார்ந்தவர்கள் எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, மண்டைக்குள்ள ஒரு தொழிற்சாலையே ஓடுற மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மண்டையை வெடித்து விடுவது போலவே இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். எப்போ பார்த்தாலே ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, பயங்கர டென்ஷனாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த எல்லாம் வகை மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு வரக்கூடிய திகைப்பு, ஒரு செயலை வந்து மறுபடியும் அந்த செயலை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் செஞ்சுருக்கலாமோ, இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த எல்லாம் வகையை சார்ந்தவர்கள். ஸோ இந்த எல்லாம் வகை மருந்துகள் வந்து கவலை, சந்தேகம் கொள்ளுதல் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மலர் மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறதுனாலோ இல்லை வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கிறதுனாலையும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்கள வந்து ஒரு திறன்பட செய்யக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் மேனாக வந்து அவங்கள வந்து உருவாக்கும். ஸோ இந்த மருந்து வந்து தேவைப்படுவர்கள் வந்து உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை வந்து அணுகி அவருடைய மேற்பார்வையில் அவருடைய ஆலோசனை பேரில் எடுப்பதே மிகவும் சிறந்தது. யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து பொதுப்படையாக சொல்லலாம். ஆனால் வந்து உங்களுடைய உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு மருந்தையும் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் எடுப்பது தவறான செயல். அதை எந்த சூழ்நிலையும் யாரும் பயன்படுத்த வேண்டாம். நாங்களும் எங்கள் சேனல் வழியாக யாருக்கும் எந்த மருந்தையும் வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மருந்து தேவைப்படுவர்கள் வந்து உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவருடைய மேற்பார்வையில் எடுத்து சிறப்புடன் நலமுடன் வாழ அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.